வெல்கம் டு Ultramind. இப்போ நம்மக்கிட்ட யாராச்சும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க இல்லை தேங்க்யூ சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு பொதுவாக எப்போதுமே யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் இட்ஸ் ஓகே அப்படின்னே சொல்லுவோம். இந்த வீடியோவில் இனிமேல் நமக்கு யாராச்சும் தேங்க்ஸ் சொல்கிறப்ப எப்படி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ யாராச்சும் தேங்க்ஸ் சொல்கிறப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் வாஸ் நத்திங், இட் வாஸ் நத்திங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தேங்க்ஸ்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ நீட் டு தேங்க் மீ, நோ நீட் டு தேங்க் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு உதவி பண்ணதில் எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாப்பி டு ஹெல்ப், ஹாப்பி டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். ஆர் glad டு ஹெல்ப், glad டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இட்ஸ் மை ப்ளஷர், இட்ஸ் மை ப்ளஷர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் த ப்ளஷர் இஸ் மைன், த ப்ளஷர் இஸ் மைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மென்ஷன் இட், டோன்ட் மென்ஷன் இட்னு சொல்லலாம். அதே மாதிரி தட்ஸ் ஆல் ரைட், தட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்கிறதையே இன்னும் கொஞ்சம் மாற்றி எப்படி சொல்லலான்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ ஆர் வெரி வெல்கம், யூ ஆர் வெரி வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.